குட் மார்னிங். இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட். இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பீம் வந்து பெண்ட் ஆகும்போது இன்டர்னல் ஏரியாவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அதனோட வேல்யூ வந்து y/r அப்படின்னு நமக்கு தெரியும். அது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் ஆஃப் எ பீம். ஸோ இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் வந்து இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் y/r இந்த வேல்யூ தான் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணுவோம். சரியா? ஸோ இன்டர்னல் பெண்டிங் மூமெண்ட் y/r எப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கல கன்சிடர் ஏ போர்ஷன் ஏபிசிடி. ஸோ ஒரு போர்ஷன் வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரியா? இந்த மாதிரி ஒரு போர்ஷன். இதில் வந்து ஏ பி சி டிங்கிற போர்ஷன். இதில் வந்து இது எம்என் இதுக்கு பேர் தான் நியூட்ரல் ஆக்சிஸ். சரியா? ஏபிசிடி பெண்டிங் போர்ஷன், பெண்டிங் பீம். எம்என்ங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ், எம்என் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எம்என் நியூட்ரல் ஆக்சிஸில் பிக்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரி, ஏபிசிடி வந்து பெண்டிங் பீம், எம்என்ங்கிறது நியூட்ரல் ஆக்சிஸ். இதில் நியூட்ரல் ஆக்சிஸ் இதுதான், எம்என்ங்கிறது தான் நியூட்ரல் ஆக்சிஸு. இதில் பிக்யூ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இது கியூ, இது பிக்யூ அப்படிங்கிற பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இதில் எம்என் ஆக்சிஸில் பிக்யூ பாயிண்ட் வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னாக்கல இது ரெண்டுக்கு இடையில் சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு எடுத்துப்போம். இந்த ஓங்கிற பாயிண்டில் போயிட்டு இரண்டும் வெட்டிக்கும். சரியா? ஸோ ஓ. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னாக்கல இந்த எம்என் ஆக்சிஸில், சரியா, பிக்யூவோட எம்என் இது ரேடியஸு. சரியா? பிக்யூ ஆக்சிஸோட ரேடியஸ் ஆஃப் தி கர்வேச்சர் ஆர் இஸ் த, இது வந்து ஆர்னு எடுத்துப்போம். ஸோ ஆர் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். இங்கே வந்து ஆங்கிள் தீட்டா, ஆங்கிள் ஆஃப் பெண்டிங் பீம். ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம லென்த் எழுதுவோம். சரியா? ஒரிஜினல் லென்த் வந்து எழுதுவோம். சரியா? இப்போ இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூவோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல பிக்யூ ஈக்குவல் டு பிக்யூ. இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கல என்ன லென்த் இருக்கும் அப்படின்னாக்கல இதனோட வேல்யூ, இது வந்து பிக்யூங்கிறது தான் இது. சரியா? அப்போ இதனோட லென்த் இது வந்து கர்வ் மாதிரி இருக்கும். சரியா? ரேடியஸாக இருக்கும். அதனால் இந்த ரேடியஸ் இன்ட்டு டீட்டான்னு எழுதுவோம். ஸோ அதனால் ரேடியஸ் வந்து 6, ஆங்கிள் வந்து டீட்டா, ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள்னு எழுதுவோம். ஸோ ஆர் டீட்டா அப்படின்னு கிடைக்கும் பிக்யூ அப்படிங்கிறது. ஸோ பேரலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கல P1Q அப்படிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து P1, இது வந்து Q1. சரியா? ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து, ஸோ இது Q, இது P. ஸோ இந்த பாயிண்ட்டு, இது எக்ஸ் டிஸ்டன்ஸ். இதனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸு. சரியா? ஸோ இதனோட டிஸ்டன்ஸும் எக்ஸு. ஸோ இப்போ எக்ஸ் டிஸ்டன்ஸில் இது இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கல P1 Q1 டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். P1 Q1. சரியா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் லென்த்து. P1 Q1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் லென்த். சரியா? P1 Q1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல கரஸ்பாண்டிங் பேரலல் டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். சரியா? கரஸ்பாண்டிங் பேரலல் லென்த்து இந்த PQக்கு கரஸ்பாண்டிங்காக P1 Q1 லேயர் வந்து கால்குலேட் பண்ணுவோம். அதுதான் P1 Q1. ஸோ அதனோட இதுதான் இன்க்ரீஸ் லென்த்து. ஸோ இன்க்ரீஸ் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கல P1 Q1ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர் ப்ளஸ் எக்ஸ். ஏன்னா இதனோட வேல்யூ ஆர், இங்கேருந்து வெறும் ஆறு, இது எக்ஸ், அதனால் ஆர் ப்ளஸ் எக்ஸு, ஆங்கிள் வந்து டீட்டா. சரியா? ஸோ இப்படி தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்போ இன்க்ரீஸ் லென்த் வந்து P1 Q1. ஸோ இப்போ பிக்யூ வந்து லென்த்தை கால்குலேட் பண்ணுவோம். பிக்யூ ஈக்குவல் டு, இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல ரேடியஸாக இருக்கும், ஆங்கிளாக இருக்கும். அதனால் ஆங்கிளை கால்குலேட் பண்ணும்போது ரேடியஸ் இன்ட்டு ஆங்கிள். சரியா? ஸோ அதனால் ரேடியஸ் வந்து பார்த்தா 6, ஆங்கிள் வந்து டீட்டா. ஸோ ஆர் இன்ட்டு டீட்டா அப்படின்னு கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் வந்து கரஸ்பாண்டிங் P1 Q1 லென்த் வந்து கன்சிடர் பண்ணுவோம். இந்த இப்போ கரஸ்பாண்டிங் இதே லேயரில்
P1 Q1 சரியா, P1 Q1 அப்படிங்கிற லென்த்து கால்குலேட் பண்ணுவோம். இது லென்த் வந்து இதுலேருந்து வரையும் இருக்கும். ஸோ இதனுடைய லென்த்து எக்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கும். Q1ஓட டிஸ்டன்ஸ் எக்ஸு, P1க்குள்ள டிஸ்டன்ஸு எக்ஸாக இருக்கும். ஸோ அதனால் P1 Q1 கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவோம். P1 Q1க்கு R ப்ளஸ் எக்ஸு சரியா, இதுலேருந்து இது வரையும் ஆறு, இது எக்ஸு. ஸோ அதனால் ஆர் ப்ளஸ் எக்ஸு ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ அதனால் தீட்டா. ஸோ இப்படி கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்க்ரீஸிங் லென்த். இப்போ இங்கேருந்து இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லையா, அந்த லென்த்தை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இன்க்ரீஸ் லென்த்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கல P1 Q1 இது மைனஸ் PQ சரியா, PQ. ஸோ இப்போ P1 Q1ங்களோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஆர் ப்ளஸ் எக்ஸு தீட்டா மைனஸு ஆர் இன்ட்டு தீட்டா சரியா. ஸோ இப்போது இதை மல்டிபிள் பண்ணுவோம், தீட்டா கொண்டு வந்து உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஆர் தீட்டா ப்ளஸ்ஸு எக்ஸ் தீட்டா மைனஸு ஆர் தீட்டா. ஸோ ஆர் தீட்டா கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக எக்ஸு தீட்டா மட்டும் இருக்கும் சரியா, எக்ஸ் தீட்டா மட்டும் இருக்கும். எது இன்க்ரீஸ் லென்த்து, இன்க்ரீஸ் லென்த்தோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு தீட்டா. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயின் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு எப்படி இருக்குன்னா, ஒரிஜினல் லென்த்து மேலே இன்க்ரீஸ் லென்த்து. ஸோ இன்க்ரீஸ் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து, இதுதான் ஸ்ட்ரெயினாக இருக்கும். மீன்ஸ் லீனியர் ஸ்ட்ரெயின் வச்சுக்கோங்க, லீனியர் ஸ்ட்ரெயின் அதாவது ஸ்ட்ரெயின் அப்படின்னு எழுதின்னு இருக்கிறோம். இன்க்ரீஸ் லென்த்து டிவைடட் பை ஒரிஜினல் லென்த்து. இப்போ இன்க்ரீஸ் லென்த்தோட வேல்யூ தான் இது சரியா. ஸோ எக்ஸ் இன்ட்டு தீட்டா, ஒரிஜினல் லென்த் எது, இதுதான் ஒரிஜினல் லென்த்து, ஆர் இன்ட்டு தீட்டா. ஸோ தான் ஸ்ட்ரெயின். ஸோ தீட்டா கேன்சல் ஆகிட்டு ஸ்ட்ரெயினோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கல ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பீமோட யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ கால்குலேட் பண்ணுவோம். யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி பீம், ஒய் இஸ் த யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி பீம். ஸோ அதனால் ஒய் ஈக்குவல் டு என்னது, யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் பீம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னாக்கல ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் அப்படின்னு கால்குலேட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்ட்ரெயின் வந்து ஈக்குவல் டு இந்த பக்கம் கொண்டு வா, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அங்கேயே வச்சுக்கோ, ஸ்ட்ரெயினை மட்டும் கொண்டு வா, ஸ்ட்ரெஸ் அப்படியே வச்சுக்கோ. ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ் அப்படியே வச்சுருக்கேன். இது இங்கே ஒன்று டிவைடில் இருக்குதுங்க வந்தால் என்ன பண்ணணும், டிவைடில் இருக்குன்னு மல்டிபிள் ஆகும். ஸோ அதனால் ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயின் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது கேப்ஸ் ஒய், நல்லா போட்டுக்க, கேப்ஸு ஒய். ஸோ அதான் யங்ஸ் மாடுலஸ் வேல்யூ. ஸோ ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு ஸ்ட்ரெயினுங்கிறது வந்து நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். ஒய் அப்படியே போட்டுக்கிட்டோம், ஸ்ட்ரெயின் வந்து இங்கே இருக்குது, அதனால் எக்ஸ் பை ஆர். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு சரியா. ஸ்ட்ரெஸ்ஸு எக்ஸ் பை ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா ஆஃப் தி கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி லேயர் ஈக்குவல் டு டெல் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஏரியா சரியா, இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா ஆஃப் த லேயர் வந்து டெல் ஏ அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் டெல் ஏ சரியா, ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏரியா டெல் ஏ மீன்ஸ் இது ஃபோர்ஸ் சரியா. ஃபோர்ஸ் எஃப் ஈக்குவல் டு, ஸோ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன எழுதுவோம், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஏரியா டெல் ஏ, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ஏரியான்ட்டு ஸ்ட்ரெஸ். ஸோ ஏரியா நமக்கு தெரியும், ஏரியா இங்கே வந்து டெல்லியை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதனால் டெல்லி அப்படி எழுதிக்கோ சரியா. ஸ்ட்ரெஸ் வந்து அங்கே இருக்கு பாரு, இந்த வேல்யூ ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ அப்படியே கொண்டு வந்து போடு. ஸோ இன்ட்டு ஒய் எக்ஸ் பை ஆர். ஸோ இதான் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும் சரியா. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி லேயர், MN ஏரியாவில் சரியா. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் MN ஆக்சிஸில் சரியா. மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் MN. ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் MN அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கல ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சரியா, மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் MN ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கல
ஃபோர்ஸ் இன்ட்டு perpendicular distance. ஃபோர்ஸ் இன்ட்டு perpendicular distance. ஃபோர்ஸ்ன்னு நமக்கு தெரியும் இங்கே இருக்கிறது டெல் ஏ ஒய் எக்ஸ் டிவைடட் பை ஆர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எக்ஸ், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது எக்ஸு. ஸோ நெக்ஸ்ட்டு total moment sum of force, sum of moment of force acting on the whole layer, sum of force acting on whole layer, acting on total layer கூட எழுதிக்கலாம், total layer. So இந்த வேல்யூ அப்படியே சிக்மா போட்டு எழுதிடுவோம். ஸோ திஸ் ஈக்குவல் டு சிக்மா டெல் ஏ ஒய் எக்ஸ், சிக்மா டெல் ஏ டிவைடட் பை ஆர். இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, சரியா? 2 எக்ஸும் போட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சிக்மா டெல் ஏ ஒய் வந்து வெளியே எடுத்துடலாம், கேப்ஸ் ஒய் வெளியே எடுத்துடலாம், ஆர் வெளியே எடுத்துடலாம். ஸோ சிக்மா டெல் ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ ஐங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஈக்குவல் டு சிக்மா டெல் ஏ எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம், சரியா? ஸோ ஐங்கிறது என்ன அப்படின்னாக்கல ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஐ ஈக்குவல் டு ஜாமெட்ரிக்கல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ ஃபைனலாக அதை எப்படி எழுதுவோம் அப்படின்னாக்கல ஸோ திஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட், இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட். ஸோ ஃபைனலாக இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் எ பீம், இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் பீம் ஈக்குவல் டு ஒய் ஐ பை ஆர். ஸோ இப்படி தான் ஃபைனலாக இன்டர்னல் பெண்டிங் மொமெண்ட் ஆஃப் எ பீம் ஃபிகர்லேருந்து கால்குலேட் பண்ணுவோம், சரியா? ஒய் ஐ பை ஆர்.